வணக்கங்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 22ஆம் 28ஆம் வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதான், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஜாதகத்தில் லான்னு போட்டுக்கும், அந்த லக்னத்துக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்க நடக்குதோ அதையும் நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, நல்ல ஒரு வேலை அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசா புத்தி அந்த மனது அவங்களாம் ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. வாய் கொழுப்பினால் நிறைய சண்டை போடுறதுக்கான வாய்ப்பு சில பேர் பகைமை உருவாகும். ஸோ அதனால் கொஞ்சம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதில் தான் நமக்கு கொஞ்சம் சின்ன ஆப்பு இருக்குது. இது யாருக்கெல்லாம் நடக்கும்? விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுத்தி வந்துடணும். இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதோட வேலை விஷயங்கள், வருமானங்கள் இதெல்லாம் ரொட்டேஷனாக ரொம்ப சூப்பராக இருக்கும். 2ஆம் அதிபதி உங்களுக்கு 6ல் இருக்குது. ஸோ 2ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரும். ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான, வேலை செஞ்ச இடத்துக்கு நல்ல ஒரு கூலி கிடைக்கிறதுக்கான நல்ல ஒரு வருமானங்கள், நல்ல ஒரு சேலரி ஹைக் இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி ஆனாலும் அவங்களும் பெரிய லாபங்கள் காத்திருக்காங்க. ஏன்னா குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா கேதுடைய சார்ந்த கேது 11 நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. இதெல்லாம் யாரெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்பு, வேலையில் நல்ல மாற்றங்கள், வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்குங்க. 3ஆம் அதிபதி 4ல். ஸோ 3ஆம் அதிபதியான சனி 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். ஸோ ஒரு சொத்துக்கள் விற்பனையை இன்னொரு சொத்து வாங்குறது, ஒரு வண்டி விற்று இன்னொரு வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதனால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதெல்லாம் யாருக்கு நடக்கணும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்த நடக்கணுங்களா சிறப்பான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னம் சனி தசா புத்தி அந்தரங்கள். ஸோ இது விருச்சிக லக்னத்துக்கு சனி 3ஆம் அதிபதியாக இருந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொத்து விற்பனையான நல்ல, அதுவும் சனியோடைய ராகுடைய சாரத்துக்கும் நல்ல லாபங்களை அள்ளி கொடுத்துருங்க. ஸோ இது ரொம்ப சூப்பருங்க. அதுக்கப்புறம் 4ல் சனி ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது சொத்துக்கெல்லாம் நல்ல லாபங்கள், ராகு பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்தில் இருந்து ஒரு பெரிய லாபங்கள் அள்ளி தருவதற்கான வாய்ப்புகள், ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இதெல்லாம் யாருக்கு நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்குலாம் ஒரு நல்ல லாபங்களை அள்ளி தருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ல். ஸோ இது 5ல் ராகு இருக்குது. ஸோ 5ல் ராகு இருந்து அது புதனுடைய சாரத்தில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும்? வேலை சம்மந்தமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ இங்கே அங்கே அலையிறது போகிறது இந்த மாதிரி விஷயங்கள், குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ராகு 5ல் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா 8 மற்றும் 5 மற்றும் 11 போதே குழந்தைகளால் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஏன்னா குழந்தைகள் இருக்குன்னா குழந்தைங்க சின்னதாக ஒரு தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மற்றபடி செயற்கை முறையில் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு. 5ஆம் அதிபதி 6ல், அதுவும் குரு கேதுடைய சாரத்தில் போகும்போது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடந்ததோ அவங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும், குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தை தங்கம், ஓகேங்களா? ஸோ அது யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடந்ததோ அவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் போங்க, உடனே கிடைச்சிரும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கணும் நல்ல லாபங்கள் அளித்ததும், செவ்வாய் நல்ல ஒரு ரீதியில் போகிறதும், அது 7ஆம் அதிபதியும் கணவன் மனைவிக்கு நடுவில் நல்ல உறவுகள் நல்ல அலைச்சல்கள் இருந்தாலும் நல்லா சுற்றி பார்ப்பீங்க, ஜாலியாக ஒரு ரவுண்ட் அடிக்கிறது, டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அமையும். ஸோ இதெல்லாம் யாருக்குன்னா விருச்சிக லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். வேலை விஷயங்கள்லேயும் கொஞ்சம் அலைச்சல் இருந்தால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன். 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது கணவன் மனைவி உறவில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்தரம் நடக்கும் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு பண வரவுகள்லாம் அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கான செலவுகள், ஸோ மனைவிக்கு கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறதுக்கு, கொஞ்சம் வெளியில் சுற்றி பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதியான புதன் 2ல் இருந்து அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. என்னாச்சும் வெளியில் பேசும்போது பழகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வாட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணுங்கிறது தான் உண்மையான விஷயம். நம்ம ஏதாவது விளையாட்டாக பேச போய் அதுவும் கொஞ்சம் விபரீதமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். இதெல்லாம் விருச்சிக லக்னமாக இருந்து
யாருக்கெல்லாம் புதன் தசா புத்தி அந்தரங்களுக்கோ அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் தேதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது சந்திராஷ்டமங்கிற ஒரு காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது வந்து திங்கள் செவ்வாயில் சந்திராஷ்டமம் வரும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை தண்ணி உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க. ஸோ அது வந்து ஒன்று, அது முக்கியமான ஒரு வேலைக்கு போகும்போது தான், இல்லைன்னா ஒரு நார்மல் வேலையெல்லாம் ஒன்று பார்த்துக்கலாம், அதில் ப்ராப்ளம் வராது. ஒரு முக்கியமான மீட்டிங்கு முக்கியமான இடத்துக்கு போகிறோம், வாயை கிளறுவாங்கன்னா அப்போ மட்டும் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து கொஞ்சம் சக்கரை உப்பு போட்டு குடிக்க வச்சுக்கோங்க. அது வந்து அந்த மீட்டிங் போகும்போது கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. அந்த வயிற்றில் அந்த தண்ணி இருந்தீங்கன்னா சந்திராஷ்டமம் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது. இதுதான் இதுக்கான பரிகாரம். அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ இது யாருக்கு மேஜராக பாதிக்கணும் போது இது வந்து விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்த நடக்கணும். மற்றபடி வந்து அதுக்கப்புறம்லாம் நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றமான விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 3இல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி, புதிய ஒப்பந்தங்கள் நல்ல லாபங்கள் கிடைக்குது. தொழிலிலே நிறைய மாற்றங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. இப்போ சில பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சு அதில் ஒரு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். புதிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் யார் நடக்கும்? விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக இருக்கும். அது சம்மந்தமாக சில பேர் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குங்க. ஸோ எல்லாமே அப்டேஷன்ஸ்க்காக போவீங்க. ஸோ எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். வருணாம் அதிபதி 2இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் இருந்தாலும் பேச்சுக்குள்ளே ஒன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள்ட்ட பேசும்போது ஏதாவது ஏடவடமாக பேசி அதனால் ஒரு சின்ன விபரீதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது காலகட்டங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ என்னை பொறுத்தவரை பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான பலன்கள் உங்களுக்காக காத்திருக்கு. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சார் என்னதான் இருந்தாலும் ஒரே டென்ஷனாக இருக்குது சார், எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷன் சொல்லிட்டு ஒரு பழக்கத்துலேயே வந்துடும். ஸோ அது டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே ஒரு பழக்க வழக்கத்தில் வந்து நம்ம செய்கிற தப்பு வந்து நமக்கு தெரியதே இல்லைங்க. ஸோ அது வந்து எப்போதுமே நடக்கிறது தான். ஸோ எல்லாமே வந்து ஒரு ஹியூமன் எரரோட தான் வாழ்ந்துட்டுருக்கோன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இதை வந்து எப்படி கிளியர் பண்ணுறது தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து மெயினான விஷயம் என்னென்னா 2 வகை இருக்குங்க. ஒன்று வந்து பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனையில் என்னென்னா நெகட்டிவிட்டியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். நான் நல்லா இருப்பேன், நான் என் குடும்பம் நல்லாயிருக்கும், இந்த நல்லாயிருக்குங்கிறத சொல்லணும். எனக்கு வந்து நோய் வந்துடக்கூடாது, இந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து போட்டு வாங்க. அது ரொம்ப சிறப்பான விஷயங்களை கொடுக்கும். அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லோருக்குமே வந்து ஒரு 100% வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க வந்து பாசிட்டிவான ஆளுங்களாக இருப்பாங்களன்னா கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. எந்த குடும்பத்தை எடுத்தாலும் ஒரு வில்லி இருப்பாங்க, ஒரு வில்லன் இருப்பான். ஸோ அது எல்லார் வீட்லேயுமே இருக்குன்னு வச்சுக்கோமே. நெகட்டிவாக பேசுறதுக்குன்னே உங்களுக்கு ஒரு அவதாரம் வந்து நமக்கு பிறந்துடும். ஒன்று பிள்ளையாக இருக்கும், இல்லை பொண்டாட்டியாக இருக்கும், இல்லை அம்மாவாக வந்திருக்கும். ஸோ ஏதோ ஒன்று வந்து நம்ம மண்டையை உடையிறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? இவங்க சமைக்கிற சாப்பாட்டை தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அப்போ அந்த நெகட்டிவிட்டி வந்து கண்டிப்பாக நமக்கே வந்துடும். சில பேரோட நம்ம வாழும்போது நம்ம அவங்களாவே மாறுவோங்க. ஸோ அவங்களுடைய அந்த அதிர்வலைகள், அவங்களுடைய நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து பாதிக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுங்கிறது தான் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம அவங்கள மாற்றணும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ தீய வழிகளை தீய ஆட்களோட நம்ம வாழ்ந்து தான் ஆகணும். ஆனால் அதை வந்து நம்மளை பாதிக்காமல் அவங்களையும் நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோங்கிற வழியை தான் நம்ம சொல்ல போகிறோம். இதில் வந்து ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரேயர் பண்ணணும். மேஜராக வந்து நீங்கள் என்ன சாமி வேணால் கும்பிடுங்க, அந்த சாமியை வந்து மனதார பிடிச்சிங்க. அது நம்பர் 1ங்க. நம்பர் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நல்லா இருக்கேன்றதை நம்பணுங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்காங்க, இந்த உலகமே நல்லா இருக்குன்றதை முதல்ல வந்து அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களை தேடி வந்து எல்லாமே சந்தோஷம் வர ஆரம்பிக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படுத்து தூங்கும்போது கூட வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரி அவச்சொல் சொல்லிக்கிட்டு திட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு பேசுகிறது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தூக்கி போட்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், எப்படி வாழணுங்கிறத வந்து நம்ம இருக்கிறது ஒரு குட்டி வாழ்க்கை, அந்த குட்டி வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிறத வந்து நம்ம பிளான் பண்ணி அதை வந்து ஒரு நீங்கள் வந்து கற்பனையில் வாழுங்க. நான் ரொம்ப நல்லா வாழ்வேன், இப்படிலாம் வாழ்வேன்னு சொல்லிட்டு ஒரு வாழ்ந்து பாருங்கள். இதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல இறைபக்தி பிரார்த்தனை ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் மோல்டு பண்ணணும். ஒன்றும் இல்லை, ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்குங்க. நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கோங்க, இது ஒரு உலகம். நம்மளை வந்து ஒரு சூரிய குடும்பத்தில் இருக்கோம், அது நம்ம சுற்றி நிறைய கிரகங்கள்லாம் இருக்குதா, ஸோ சுற்றின்னு இருக்குது. அதே மாதிரி நிறைய சூரிய குடும்பங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து இறை பிம்பம், ஒரு பெரிய ஒரு ஒளி பிம்பம் இருக்குது, அதுதான் இறைவன் அப்படி நீங்களே அசியூம் பண்ணிக்கிங்க. அசியூம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்குள்ளே போகிறதா ஃபீல் பண்ணிங்க, போயிட்டீங்க, அதுக்குள்ளே போயிட்டு இறைவனோட சரண் அடைஞ்சிட்டிங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃபீல் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவன் நல்லவன் கெட்டவன் எல்லோரும் நல்லா இருக்கான்னு முதல்ல வாழ்த்துருங்க. எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு எல்லாமே சந்தோஷமாக தான் நடக்கும்,
ஹாப்பி 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 ஆனந்தம் தான் கிடைக்கும். என்னை சுற்றி ஆனந்தம், எல்லாமே ஆனந்தம், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே ஆனந்தமாக இருப்பாங்க, நானும் ஆனந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த செல்ஸில் கூட வந்து அந்த ஆனந்தம் சந்தோஷங்கிறத வந்து ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். இது என் வாழ்க்கையில் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 80% நான் வந்து பழைய அந்த நெகட்டிவிட்டியிலேருந்து வெளியில் வந்தேன். ஸோ அதனால் அந்த ப்ராக்டிஸிங் தான் ரொம்ப மெயின். ஸோ அது வந்து நடுவில் கொஞ்சம் நான் கேப் விட்டனாலே அந்த நெகட்டிவிட்டி அடிக்கிறது நல்லா என்னால் உணர முடியுது. ஓகேங்களா? கொஞ்சம் ஒரு சோம்பேறித்தனப்பட்டு அந்த ப்ராக்டிஸை விட்டனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்மளுக்கு காட்டுது. அதனால் வந்து இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் உணர்வுபூர்வமாக நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கோம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கேன், அதை சுற்றி எல்லாமே சூப்பராக இருக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. நீங்களும் அதை பயிற்சி பண்ணுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தசாபுத்தியோ ஜோசியமோ அதெல்லாம் தூக்கி ஓரங்கட்டு இதை பண்ணுங்கள். பிரார்த்தனை, இறைவன் என் கூட இருக்கான், என் கூட வந்து எல்லாமே நடக்கும், எல்லாமே ஹாப்பியாக இருக்கும், நான் சந்தோஷமாக இருக்கேன், என் சுற்றி இருக்கோம் அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும். முதல்ல அந்த எண்ணத்தை நம்ம மனசில் விதைச்சி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறத ஃபீல் பண்ணி டெய்லி அதை வந்து உருவகப்படுத்துங்க. நினைங்க, நீங்கள் நினைக்கிறது மட்டும் இல்லை, அப்படியே நடக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணணும். அங்கே தான் இருக்கும் விஷயம். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள், பெரிய லாபங்கள் உங்களை காத்துருங்க. ஸோ நன்றி, வணக்கம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன்.